ஹாய் யூவர்ஸ், நான் கார்த்திக், தமிழா கார்த்திக். இந்த வீடியோவில் ஒரு எக்ஸலில் இருக்கிற சூப்பரான ஆப்ஷன் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு எக்ஸலில் பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஷீட், ஒரு 100 நம்பர் இருக்கிற ஒரு ஷீட் இருக்கும், இன்னொரு ஷீட்டில் 110 நம்பர் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க 10 நம்பர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். இல்லை ரெண்டில் எந்த நம்பர் மிஸ்ஸிங்காக இருக்குது, இதில் 100 நம்பர் இருக்குது, அதில் 95 நம்பர் தான் இருக்குது, இதில் இந்த 5 மிஸ் ஆன 5 நம்பர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பெரிய இஷ்யூவாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தான் VLOOKUP ஆப்ஷன் இன் எக்ஸல். ஸோ அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம டிஜிட்டல் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் நிறைய டிஜிட்டல் டூல்ஸ் பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாரம் வியாழக்கிழமை நிறைய பிஸ்னஸ் தாட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டியூஸ்டே டூல்ஸ், தேர்ஸ்டே தாட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, ஏதாவது பிஸ்னஸ் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னா அதை கமெண்ட் பாக்ஸில் விடுங்க. அதை பற்றியும் நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க இன்றைக்கி இந்த செஷன் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ என்னோடய ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேட்டா, ஒரு ஷீட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஷீட்டில் அரௌண்ட் ஒரு 130 டேட்டாஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த ஷீட்டில் இருக்கிற இவ்வளோ டேட்டாஸ் என்னோட இன்னொரு ஷீட், இதை ஒரு கேஸ் ஸ்டடியாகவே சொல்கிறேனே. இப்போ நாங்கள் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறோம். அந்த கூகுள் ஃபார்மில் இந்த டேட்டாவை ஒரு கஸ்டமர் ஃபில் பண்ணிட்டாங்க. அவங்க நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அவங்க எங்கே மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க, அவங்களோட கம்பெனி நேம் என்ன, அவங்க பிஸ்னஸ் கேட்டகரி என்ன, அவங்க என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க, இது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 டேட்டா இருக்குது. இங்கே நேம், இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும். இது பேமெண்ட் கேட்வேயில் வாங்கின டேட்டா. ஸோ இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு 130 பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்கள பேமெண்ட் கேட்வே டைவெர்ட் பண்ணுறோம். இந்த டைவெர்ட் பண்ண பேமெண்ட் கேட்வேயில் ஒரு 30 பேர் பேமெண்ட் பண்ணலைன்னு வச்சுக்கிறோம். 100 பேர் தான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட் பண்ணாத இந்த மிச்சம் 30 பேர் யார் அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ என்னோட டாஸ்க் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் ஷீட்டுக்கு, அதாவது பேமெண்ட் கேட்வேல வந்த டேட்டா ஷீட்டில் நான் ஒரு கோடிங் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ஈக்குவல் டு சிம்பிள் மட்டும் டைப் பண்ணிட்டு, எக்ஸலில் எனி ஃபார்முலா இருக்கட்டும், ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ போட்டுட்டு தென் VLOOKUP VL அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஃபார்முலா அதுவே டைப் ஆகிடும். எந்த ஒரு எக்ஸல் ஃபார்முலா இருக்கட்டும், அந்த ஃபார்முலா பாதியில் இருக்கும் போதே டேப்னு ஒரு பட்டன், கேப்ஸ் லாக்கு மேலே இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டா அது வந்து ஃபில் ஆயிரும். இப்போ நான் எந்த வேல்யூ லுக்கப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இங்கே நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோன் நம்பர் வேல்யூவை தான் நான் இன்னொரு டேபிளோட கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் இங்கே செக் பண்ணிவிட்டு அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த செல்லில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கமா. இப்போ நான் ரெண்டாவது என்னோட எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே போகிறேன். அந்த ஷீட்டில் நான் எந்த டேபிளில் இருக்க டேட்டாவை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு வச்சுட்டு அந்த டேட்டாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபோன் நம்பர் டேட்டாவையும் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டாவையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேஜுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு கமா. இப்போ நான் காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது எந்த இண்டெக்ஸ் நம்பர் எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதான் அங்கே இருக்கிற ரெஸ்பான்ஸ் எனக்கு கம்பேர் பண்ண முடியும். இப்போ எனக்கு இங்கே ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, அங்கேயும் ஃபோன் நம்பர் இருக்குது. அங்கே ரெண்டாவது ஷீட்டில் ஃபோன் நம்பர் பக்கத்தில் ஒரு டேட்டா இருந்துச்சுல, அதாவது ஃபோன் நம்பர் இருந்தது முதல் காலம், ஃபோன் நம்பர் பக்கத்தில் இருந்தது ரெண்டாவது காலம். ஸோ அந்த 2 அப்படிங்கிற நம்பரை நான் இங்கே இடத்துல போட்டுட்டு மறுபடியும் ஒரு கமா. இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா அப்ராக்சிமேட் மேட்ச், ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்ச். அப்ராக்சிமேட் மேட்ச்னா இப்போ நான் என்னோட கம்பெனி நம்பரே ஒரு 5-6 நம்பர் 27927 முடியும். அப்போ நான் அப்ராக்ச் மேட்ச்னு கொடுத்துருந்தேன்னா 27927 நம்பர் அங்கே இருந்துட்டாலே அது மேட்ச் வந்துடும். ஸோ அது நமக்கு பர்பஸ் இல்லை. ஸோ நான் ஃபால்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு டேப் கொடுத்துட்டு அந்த ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இந்த ஃபோன் நம்பர் இந்த பர்டிகுலர் இன்னொரு ஷீட்டில் எந்த பிளேஸில் இருந்தாலும் அது பக்கத்தில் இருக்க ரெஃபரன்ஸ் டேட்டா என்னவோ அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு இங்கே கொடுத்துரும். அது பக்கத்தில் இருக்க ரெஃபரன்ஸ் டேட்டா. இன்கேஸ் இங்கே ரெஃபரன்ஸ் டேட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபோன் நம்பர் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன்.
இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய இது வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சு. இந்த ஒன்று மட்டும் ரெஃபரன்ஸ் வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி இந்த ஷீட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். நம்பர் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த ஷீட்டில் இல்லை. இதே இது நான் என்ன பண்ணுறேன், 91ங்கிற நம்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு போட்டு பார்க்குறேன், இருக்குது. ஸோ இங்கே இருக்க எக்ஸல் ஷீட்டில் எல்லா நம்பரும் 91 இல்லாமல் இருக்குது, கண்ட்ரி கோடு இல்லாமல் இருக்குது. இந்த எக்ஸல் ஷீட்டில் கண்ட்ரி கோடு இருக்கிறனால இந்த விஷயம் இருக்குது. ஸோ நான் கண்ட்ரி கோடை ரிமூவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரி கோடு எப்படி ஆட்டோமேட்டடாக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வேறு எங்கேயாவது ஒரு நம்பர் பார்க்குறேன், எல்லாமே எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு இப்போ இந்த நம்பர்ஸில் இருக்கிற இந்த டேட்டாவில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 113 நம்பர் இந்த ஷீட்டில் இருக்கிற 130 நம்பரில் இன்க்ளூசிவாக இருக்குது. இப்போ எனக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னு பாருங்கள். இந்த 130 நம்பரில் அந்த 113 போக மிச்சம் இருக்கிற ஒரு 17 நம்பர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை. ஸோ எனக்கு வைஸ் வெர்சா, அதாவது இங்கிட்டு இருந்து அங்கிட்டு பார்க்குறது, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு பார்க்குறது, ரெண்டும் கான்செப்ட் ஒன்று தான், ஃபார்முலா ஒன்று தான். பட் நம்ம ரெண்டுமே பார்த்துட்டோம்னா நமக்கு மிஸ் ஆகுறதா இல்லை ஆட் ஆகுறதா எதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல நான் ஃபார்முலா போட போகிறேன். ஃபார்முலா முதலிருந்து கவனிங்க. ஈக்குவல் டு போடுறேன். எந்த நம்பரை நான் லுக்கப் பண்ண போகிறேன்னா அந்த நம்பரை அதுக்கு முன்னாடி VLOOKUP டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி டேப் கொடுக்குறோம். எந்த நம்பரை லுக்கப் பண்ண போகிறேன்னா அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா கொடுக்குறேன். மறுபடியும் இப்போ நான் எந்த நம்பரையும் எந்த காலமையும் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டேபிளுக்கு வந்துட்டு ஒரு கமா கொடுக்குறேன். அண்ட் நம்பர் 2 செகண்ட் காலம் நான் இண்டெக்ஸ் பண்ண போகிறேன். மறுபடியும் கமா கொடுக்குறேன், ஃபால்ஸ் கொடுத்து டேப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஃபார்முலா இங்கே போட்டாச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராப் டவுன் பண்ணிட்டா எனக்கு அந்த NAன்னு வந்திருக்கிறது எல்லாமே இன்னும் நமக்கு பேமெண்ட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்க இந்த 130 பேர் ஷீட்டில் இருக்கிறாங்க, அந்த பர்டிகுலர் டேட்டாவில் இல்லை. ஸோ இந்த NA இல்லாமல் இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேயே இருக்காங்க, இங்கேயே இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த நம்பரை காப்பி பண்ணி அங்கே இருக்கான்னு மேனுவலாக செக் பண்ணேன்னா அங்கே இருக்காது இல்லையா. இதே இதில் இருக்க ஏதாவது ஒரு நம்பரை காப்பி பண்ணி இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோதான் சிம்பிள். ஸோ ஒரு ஃபார்முலா மறுபடியும் சொல்லிடுறேன். ஈக்குவல் டு போடுறோம், VLOOKUP அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஃபார்முலா ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது. எந்த காலத்தை ரெஃபர் பண்ண போகிறோமோ அந்த காலம் செலக்ட் பண்ணுறோம். அது இந்த பர்டிகுலர் ஷீட் நம்பர் 1ல். அண்ட் எந்த ஷீட்டில் நம்ம இன்னொரு ரெஃபரன்ஸ் டேட்டா இருக்கோ அங்கே போயிட்டு அந்த டேபிளை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கமா கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் நம்பர் முதல்ல இருக்கிறத நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறோமா, ரெண்டாவது நம்பர் இருக்க வேல்யூ நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோமா அப்படின்னா 1 or 2 உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் நம்பர் 2 கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே இருக்கிற டேட்டா இங்கே மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு வரும், இல்லைன்னா வராது. இவ்வளோதான் சிம்பிள். ஸோ இப்போ இங்கே வந்து சில நம்பர் 91ல் இருக்குது அப்படின்னா நம்ம 91ல் இருக்கக்கூடாது, ரெண்டும் எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கணும். இங்கே 10 டிஜிட் நம்பர்னா அங்கேயும் 10 டிஜிட் நம்பர். ஸோ 91 ஆட் ஆகுறது எப்படி, 91 ரிமூவ் ஆகுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டீட்டெயில், இந்த VLOOKUP கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது மாதிரி வேறு எனி டூல்ஸில் இருக்கிற எனி கான்செப்ட்ஸில் இருக்கிற கன்ஃபியூஷன் இல்லை உங்களுக்கான பிஸ்னஸில் இருக்கிற ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதுக்கான தீர்வு, அதுக்கான சொல்யூஷனை நம்மளோட அடுத்த வார வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏதாவது புது கான்செப்ட் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரதுக்கு ரொம்ப ஆர்வலோட காத்துக்கிட்டு இருக்கேன். டியூஸ்டே டூல்ஸ், தேர்ஸ்டே தாட்ஸ் அண்ட் ஃப்ரைடே வாரம் இன்ஸ்டாகிராமில் 6 மணிக்கு லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் லைவாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் என்னை வந்து டேரெக்டாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.